அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் கொன்றை வேந்தன் இல்லறம் அல்லது நல்லறம் அல்ல என்று அவை சொல்லுகிறாள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது இல்லறத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்று அவை சொல்லுகிறாள். இல்லறத்தில் இல்லாத வாழ்க்கை, இந்த துறவற வாழ்க்கை, அது சரியான அறமன்று என்று அவை சொல்லுகிறாள். அதனால் எல்லாருமே இல்லற வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள். நல்லது. பொண்ணு தான் சார் கிடைக்க மாட்டேங்குது, இருக்கட்டும், இறைவன் நிச்சயம் அதற்கான பாதையை தருவான். நண்பர்களுக்கு வணக்கம். பற்களில் ஆட்டம், வலி, இரத்த கசிவு, சீல்வடிதல் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் பூரண நலம் பெற சர்வம் ஹெல்த் கேரை அணுகுங்கள். 9176380403. நாம் பார்க்க போகிறது ஹோமியோபதி சப்ஜெக்டில் வெர்டைகோ, தலை சுற்றல். தலை சுற்றல் என்பது பல்வேறு நிகழ்வுகளால் நடைபெறக்கூடியது. அப்படி பல்வேறு நிகழ்வுகளில் நடந்தாலும், பல்வேறு காரணங்களால் அது நடந்தாலும், அது எந்தெந்த சூழ்நிலைகளில் நடைபெறுகிறது என்பது கண்டறிந்து, அதற்கு உரிய மருந்தினை கண்டறிந்து அதற்கு கொடுக்கின்ற பொழுது அது உடனடியாக சரியாகிறது. இப்படி தான் டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தை கண்டறிகின்ற பொழுது ஒரு நோய் எப்படி உருவாகிறது, அந்த நோய் எந்த சூழ்நிலையில் அதிகரிக்கிறது, குறைகிறது என்பதை எல்லாம் கண்டறிந்து அதற்கு ஏற்ற மருந்துகளையும் கண்டறிந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த தலை சுற்றல் என்பது ஏற்படக்கூடிய பல நிலைகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். தலை சுற்றல் ஏற்படுவதற்கு சாப்பிடுவது கூட ஒரு காரணமாக இருக்கு. சிலருக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தலை சுற்றல் வந்துடும். ஒயில் ஈட்டிங் ஃபுட்டு, அப்போ தலை சுற்றல் வரும். ஆஃப்டர் ஈட்டிங், சாப்பிட்டு முடிச்சு அப்படி உக்காந்தாங்கன்னா அல்லது எழுந்திரிச்சு போய் கை கழுவுனாங்கன்னா தலை சுற்றல் வரும். அப்படி கொஞ்சம் லிஃப்ட் ஆகிற மாதிரியான ஒரு நிலை நம்ம வந்ததுன்னா அப்போ தலை சுற்றல் வரும். எரப்ஷன் வெளியே வந்ததுன்னா தலை சுற்றல் ஏற்படும். எரப்ஷன்ஸ் சப்ரஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படும். வெளியே கொப்பளம் போட்டு வந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கு, தலை சுற்றல் இருக்கலாம். அல்லது வராமல் அப்படியே உள்ள சிரமப்பட்டு சப்ரஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த தலை சுற்றல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எமிஷன் அப்படின்னா தாம்பத்திய உறவுக்கு பிறகு அந்த விந்தணுக்கள் வெளியே போன பிறகு உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படும். அது உங்களுக்கு பிரச்சனை வரும். எப்லெப்சி, அதாவது வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது உங்களுக்கு தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்முடைய ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், எரெக்ஷன், டியூரிங் த எரெக்ஷன் அந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள் செய்யும் பொழுது அந்த தலை சுற்றல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு எக்ஸசைஸ் செஞ்சால் அந்த தலை சுற்றல் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு எக்ஸசைஸ் செய்யும் பொழுது அதிகமாகும், ஒரு சிலருக்கு இதாகும். சிலர் எக்ஸர்ஷன் ஆகும்போது இந்த தலை சுற்றல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் கண் பார்வை, விஷன் மங்களாகும்போது தலை சுற்றல் ஏற்படும், அல்லது பிரைட் ஆகும்போது தலை சுற்றல் ஏற்படும். ஸோ இப்போ இவ்வாறு பல நிலைகளில் ஒரு மனிதருக்கு இந்த தலை சுற்றல் பிரச்சனை ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை உன்னிப்பாக கவனித்து தெளிவாக டாக்டரிடம் சொல்லும் பொழுது அந்த நோய் ஒரு நொடி பொழுதுல சரியாகிவிடும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை நண்பர்களே. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளை ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.